வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. காசா பற்றிய ஒரு பதிவு, யாருமே எதிர்பாராத திருப்பங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. நான் இந்த இஸ்ரேல் போர் பற்றி பேசும்போது அநேகர் கமெண்ட்ல சொன்னீங்க, இந்த காசா இஸ்ரேல் சண்டை தீராது, இது தொடரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சண்டை நிறுத்தம் நடைபெறாது அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் 2-3 பதிவுகளை நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஹமாஸ் என்பது அது ஏதோ காசா விடுதலைக்கான இயக்கம் அல்ல. உலகில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரபிய நாடுகளின் பயங்கரவாதத்தின் ஒரு முகம்தான் காசா, ஹமாஸ். அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். இஸ்ரேலிடம் நேரடியாக சண்டை போட்டால் படுகேவலமான தோல்வியை தழுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து பயங்கரவாதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரேல் பொதுமக்கள் இடையே, பெண்கள் குழந்தைகளிடையே அவர்கள் கொன்று கொண்டே இருக்க வேண்டும் என்று முன்னிறுத்தப்படும் ஒரு பயங்கரவாத இயக்கம்தான் ஹமாஸ். அவர்கள் ஆயுதம் ஒப்படைப்பது என்பது இந்த உலகில் உள்ள இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய தோல்வியாக, கௌரவ குறைச்சலாக பார்க்கப்படும் என்று நான் பேசியிருந்தேன். நீங்களும் கமெண்ட்ல அநேகர் சொன்னீங்க. இன்று இஸ்ரேல் தரப்பில் 100% ஹமாஸ் மீண்டும் போருக்கு தயாராகிறார்கள். மீண்டும் மிகப்பெரிய போருக்கு இஸ்ரேலுடன் சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. அவர்கள் சமாதானமாக வருவது போல் இல்லை என்பது போல இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. இந்த காசா பற்றி சிலருக்கு நல்ல புரிதல் இருக்கு. அவங்க என்னங்கிறாங்க நினைக்கிறீங்க, இந்த மக்கள் சிறந்த மக்கள், அவங்க தனிநாடு கொடுத்தா சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. அமெரிக்கா முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுடைய சமீபத்தை பேட்டியை சொல்லி இந்த பதிவுக்குள்ள போகலாம். கிளின்டன் அவர்கள் அதிபராக இருக்கும்போது ஒரு சமாதான ஒப்பந்தம், வரலாறு காணாத வகையில், அதாவது இஸ்ரேல் இந்த பாலஸ்தீனம் இந்த வரலாறே காணாத வகையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டது. கேம்ப் டேவிட் சம்மிட் அப்படிம்பாங்க. அமெரிக்கா, கிளின்டன் மற்றும் பாலஸ்தீனத்தில் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் தலைவன், திருத்தவே முடியாத பயங்கரவாதி யாசர் அரபாத், இஸ்ரேல் தரப்பில் ஈகுத் பராக், இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சமாதான ஒப்பந்தம் முன்னேறி போச்சு. இஸ்ரேல் தரப்புல மிகவும் இறங்கி வந்தாங்க. அந்த மக்களே எதிர்பாராத வகையில் அவ்வளவு சலுகைகள் அள்ளி வீசப்பட்டது பாலஸ்தீன தரப்புக்கு. ஏன்னா அன்றைய இஸ்ரேல் பிரதமர் ஈகுத் பராக் என்பவர் இஸ்ரேல் வரலாறுல, இஸ்ரேல் சுதந்திரமாக 75 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கு, அந்த வரலாறுலேயே அவர் தான் இராணுவத்தின் தலைமை தளபதி, மிகப்பெரிய தலைமை தளபதி. அநேக தாக்குதலில் ஈடுபட்டு ஸ்டார் குத்துவாங்க இல்லையா, ஒவ்வொரு சண்டைக்கு போய் வெற்றி பெற்ற பிறகு ஸ்டார் கொடுப்பாங்க. அநேக ஸ்டார்களை தன்னுடைய உடம்பில் வைத்திருந்தவர். அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, அவருக்கு இணையான இராணுவ தளபதி, இராணுவ நபர் இஸ்ரேல் இல்லை. அதனால அவர் எப்படியாவது ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவார் சொல்லி அவர் மிகவும் நம்பியிருந்தாங்க. அப்போ கிளின்டன் இப்போ என்ன சொல்றாருன்னா, 90% யாசர் அரபாத் அந்த பயங்கரவாத பன்றி கேட்ட 90% நான் நிறைவேற்றி கொடுத்தேன். அந்த கேம்ப் டேவிட்ல 10% பிரச்சனைக்குள்ள இருந்தது. ஆனால் முற்றாக அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து யாசர் அரபாத் வெளியே சென்றான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். கூடுதல் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு, சுதந்திர நாடு என்ற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. அந்த மக்களை நல்லா வாழ வைக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அந்த பயங்கரவாதிகளுடைய எண்ணம் பூராமே யூதர்களை கொல்ல வேண்டும், அதுதான் அவங்களுக்கு எண்ணம். அதனால 90% நாங்கள் சொல்லியும் ஆஃபர் பண்ணியும் வெளியே போனாங்க அப்படின்னாரு. அந்த வெளியே போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் இன்டிஃபாதான்னு சொல்லி பயங்கரவாதம் ஆரம்பிச்சது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதான் தொடருது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைப்பதை
விரும்பாவிட்டாலுமே 4 நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன, ஹமாஸை இயக்குகின்றன அப்படிங்கிறாங்க. அதில் முதல் நாடு கத்தார், இரண்டாம் நாடு துருக்கி. இன்னைக்கு துருக்கி இஸ்ரேலுடன் மிகப்பெரிய பிரச்சனையை, அதாவது கிட்டத்தட்ட அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளை சேர்த்து கொண்டு இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று பெரிய நோக்கத்தோடு செயல்படுது துருக்கி. இரண்டாம் நாடு துருக்கி. மூன்றாம் நாடு எகிப்து. எகிப்துமே கிட்டத்தட்ட நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு நயவஞ்சகம் செய்துட்டு இருக்கான். மிகப்பெரிய போருக்கு அவனும் இஸ்ரேலோடு தயாராகிட்டு இருக்கான். அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் அப்படிம்பாங்க, பிரம்மாண்டம்பாங்க. அந்த பென்டகனை விட மிக பிரம்மாண்டமான இராணுவ தலைமையகம் இப்போதான் எகிப்தில் திறக்கப்பட்டது. அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இது மூன்றாவது நாடு. நான்காவது நாடு பாகிஸ்தான். கத்தார், துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான். இந்த 4 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஹமாஸ் இருக்க வேண்டும், ஹமாஸ் காசாவை ஆட்சி செய்ய வேண்டும், இஸ்ரேலோடு தொடர்ச்சியாக போர்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நிச்சயமாக இவர்களின் சதியை முறியடிக்க வேண்டும். இந்திய மக்கள் நிச்சயமாக இதில் இஸ்ரேலோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மெக்கா ஒப்பந்தத்தில் ஒரு நாட்டு அடித்தா இன்னொரு நாடு நாங்கள் எல்லாம் வருவோம்னு சொல்லி பாகிஸ்தான், சவுதி, துருக்கி கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு அதில் பங்களாதேஷ் சேர போகிறதா தகவல் வந்திருக்கு. பங்களாதேஷ் நமக்கு அண்டை நாடு, நமக்கு பிரச்சனைக்குரிய நாடு. அந்த பங்களாதேஷுமே அந்த மெக்கா ஒப்பந்தத்தில் சேரப்போகுதுன்னு தகவல் வருது. ஏன் எதிர்காலத்தில் ஆபத்தாமைனா, தனிப்பட்ட முறையில் பங்களாதேஷ் ஒரு வலிமை அற்ற நாடு இராணுவ ரீதியாக இந்தியா ஒப்பிட்டு பேசும்போது. ஆனால் இதில் சேர்ந்த பிறகு வீணான சில்மிசத்தில் அந்த சிலரை ஈடுபடுவான். அதனால் வருகின்ற நாட்களில் பிரச்சனை வரும். அதனால் அதுக்கு முன்பாகவே இஸ்ரேலோடு துணை நின்று இந்த நாடுகளை இஸ்ரேல் நேரடியாக சண்டை இட்டு அளிப்பதில் நம்முடைய ஆதரவை வழங்குவது தான் எதிர்கால இந்தியாவிற்கு மிக நல்லது. அது மொத்தம் இந்த 4 நாடுகள் ஹமாஸ் இருக்க வேண்டும், ஆயுதங்களோடு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவு மும்மரமாக பண ரீதியாக, ஆயுத ரீதியாக, ஆட்கள் ரீதியாக, பயிற்சி ரீதியாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ப முடியாத தகவல் உங்களுக்கு ஒன்று இருக்கு. இந்த அக்டோபர் 7க்கு முன்னால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அதில் பெரும்பாலும் 90% கொல்லப்பட்டு விட்டனர். அனைத்து தலைவர்கள், தளபதிகள் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதே எண்ணிக்கையில் ஹமாஸில் ஆட்கள், பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமாக நம்ப முடியாது. அந்த அளவுக்கு போருக்கு முந்தைய ஹமாஸுடைய அளவுக்கு பயிற்சியில் இல்லாவிடனும் பயங்கரவாதிகள் அதே எண்ணிக்கையில் இருக்காங்க. சிறிய அளவு ஆயுதங்களை கையாள்வது, மேலும் இயந்திர துப்பாக்கிகளை கையாள்வது, இதை சொல்லிக் கொடுத்து ஒரு சண்டைக்கு அதே அளவு நபர்கள் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி நம்ப முடியாத தகவலை கொடுக்குறாங்க. 22 லட்சம் பேர் இன்னைக்கு காசாக்குள்ள அந்த பயங்கரவாத மக்கள் தொகை. அநேக இளைஞர்கள் இன்னைக்கு ஹமாஸில் சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காசாக்குள்ள மாதம் மாதம் சம்பளம் வாங்கும் ஒரே இயக்கம் எதுனா இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் தான். அது குன்றி போகாதபடி இந்த அரபு நாடுகள் ஏதாவது ஒரு வகையில் இன்னைக்கு பணத்தை அனுப்புவது எப்படினாலும் அனுப்பலாம், தடை செய்ய முடியாது. ஹமாஸுக்கு மட்டும் மிக சரியாக மாத சம்பளம் தராங்க. அதனால அங்குள்ள இளைஞர்கள் ஏற்கனவே பயங்கரவாதிகள். அவங்களாம் 72 கன்னி கிடைக்கும் சண்டை போட்டு யூதன் ஒரு பொதுமக்களை, யூத பெண்ணையோ குழந்தையோ கொன்றுவிட்டால், முதியவரை கொன்றுவிட்டால் உடனடி சொர்க்கம் 72 கன்னி ஃப்ரெஷ்ஷாக கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் நாம் பார்க்கும்போது இரும்பில் உள்ளாடை அணிந்து செத்து மடிவதை நான் பார்த்துருக்கேன் இஸ்ரேலுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார ஜனங்கள், அந்த இளைஞர்கள் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இரண்டாவது முக்கியமானது, காசாவில் ஒரு மலை குன்று ஒன்று இருக்கு, டெல் அலி முன்தர் அப்படிம்பாங்க. அந்த மலை குன்றை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 90 மீட்டர் உயரமாக இருக்கின்ற ஒரு சிறிய அளவு மலைக்குன்று. இந்த மலைக்குன்று கிறிஸ்துவர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
டெல் அலி முல்தன்னா தெரியாது, சிம்சோன் மலை அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த மலையிலிருந்து தான் ஒரு மிகப்பெரிய வாசற் கதவை, ஒரு கதவோட அதனுடைய தாழ்பால்கள் நிலை எல்லாத்தையுமே பெயர்த்து எடுத்து சிம்சோன் அதுக்குள்ள நுழைந்து ஒரு காசா பெண்ணோடு தொடர்பில் இருப்பார் சொல்லுவாங்க. புனித வேதாத்தில் வரும். அந்த மலை தான் டெல் அலி முல்தன். அதில் ஏறி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்கம் காசா தெரியுது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தெரியுது. அந்த மக்கள் பார்க்கும்போது காசா என்பது முற்றாக இடிக்கப்பட்டு எலும்புக்கூடுகளாக சாம்பல் நிறத்தில் மண்மேடாக தெரியுது காசா. இந்த பக்கம் பார்க்கும்போது பச்சை பசேர் என்ற வயல்வெளிகளோடு வானளவு கட்டடத்தோடு இஸ்ரேல் செல்வ செழிப்பா தெரியுது. இது அவர்களை தூண்டுது. அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்றாங்க, நாம் நரகத்தில் வாழ்கிறோம். அதுக்கு அவனுக்கு தான் காரணங்களை புரியாம அந்த 72 கன்னி இரும்பு உள்ளாடை இப்படி ஒரு சமமற்ற நிலைமை இதனால் தூண்டப்பட்டு போருக்கு முன்னால் ஹமாஸ்ல எவ்வளவு இருந்தாங்களோ அதே எண்ணிக்கையில் இன்னைக்கு ஹமாஸ்ல பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பயிற்சி இல்லை, ஆனால் கத்துக்குட்டினாலும் அவன் பயங்கரவாதி தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு துல்லியமாக 64% காசா இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. 36% காசா ஹமாஸ் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. இது இந்த பேச்சுவார்த்தையில் 50க்கு 50 தான் பிரிச்சிருந்தாங்க. 50% காசால இஸ்ரேல் இராணுவம் இருக்கணும், 50% ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்ட பிறகு இஸ்ரேல் இராணுவம் பின்னால் போகணும். ஆனால் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக சற்றாக முன்னேறி இன்று 64% காசாவை கையில் வச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, காசாவில் இருந்த காசா நகரம், ஒட்டுமொத்தமாக காசான்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு முக்கியமானது காசா சிட்டி அப்படிம்பாங்க. அந்த காசா நகரம் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு அந்த காசா நகரத்தை மட்டும்தான் இந்த போரில் மிகப்பெரிய அளவு, அதாவது முற்றாக தாக்கி அழிக்காதது. அதனால தான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் இன்னைக்கு காசாவில் நல்ல கட்டிடங்கள் இருப்பது போல தோன்றுவது. ஏன்னா காசா நகரத்தை விட்டு வச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த 64% இஸ்ரேல் கைவசம் உள்ள காசா முற்றாக மண்மேடு பண்ணிட்டாங்க. முற்றாக ஒரு கட்டடம் எல்லாம் பண்ணிட்டாங்க. 36% ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற காசால பகுதி அளிக்கப்பட்டது. அந்த மிகப்பெரிய நெருக்கமாக அங்கே அந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. இவனுங்க பிறப்பாலேயே திருத்த முடியாத வினோத ஜந்துக்கள். இந்த பாலஸ்தீன பயங்கரவாத பிரிய மக்கள் என்ற ஒரு புகைப்படம் இருக்கு, சமீபத்தில் கிடைச்சது. ஒரு குழந்தையின் படுக்கை அறைக்குள்ள சுரங்கம் இருப்பதை நீங்க பார்க்கலாம். அது ஒரு குழந்தை படுக்கை அறை முன்னால காசால ஒரு வீட்டில் அங்கே தோண்டப்பட்ட சுரங்கம் வேற பக்கம் போறது. இப்படி குழந்தைகள் கூட பயங்கரவாதத்தில் பங்கு பெறுவது இது பாலஸ்தீனத்தில் காசாவில் மட்டுமே நடக்கக்கூடியது. இன்னைக்கு ஒரு மஞ்சள் கோடு இவர்களை பிரிக்கிறது. காசாவையும் இஸ்ரேல் இராணுவத்தையும், ஹமாஸையும் இஸ்ரேல் இராணுவத்தையும். அந்த மஞ்சள் கோட்டை தாண்டி இஸ்ரேல் வசம், இஸ்ரேல் இராணுவ வீரர்கிட்ட வரக்கு பல 100 மீட்டரை இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளோ அல்லது மக்களோ கடக்க வேண்டும். அதாவது வெட்ட வெளியாக இருக்கின்ற இடிபாடு இடத்த துல்லியமாக வருகிறவர்கள் இன்றைக்கு தெரிகிறாங்க. தானியாங்கி முறையில் சுடக்கூடிய பீரங்கிகள், பிற ஆயுதங்கள், இராணுவ வீரர்கள், கட்டுப்பாட்டு கோபுரங்கள் அங்கே இருக்கு. இன்றைக்கு நிலைமைக்கு எவனுமே அங்கிருந்து ஓடி உள்ள வர முடியாது. பல 100 மீட்டர் கடக்கும் போதே தானியாங்கி முறையில் சுட்டு வீழ்த்தும் நிலைமையில தான் அந்த பகுதியை இஸ்ரேல் இராணுவம் பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு நம்ப முடியாத தகவல் இருக்கு. காசால சுரங்கங்கள் அழிக்கப்பட்டது. அதுவுமே இஸ்ரேல் வசம் உள்ள இந்த 64% காசால 80% சுரங்கங்களை முற்றாக அழிச்சிட்டாங்க. இந்த அழிக்கப்பட்ட சுரங்கங்கள் அனைத்து சுரங்கங்களின் நீளத்தை பார்க்கும்போது 260 கிலோமீட்டர் நீளம் உள்ள சுரங்கங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்பவே முடியாது. இப்படி ஒரு பயங்கரவாத பிரிய ஜனங்கள், ஒரு பயங்கரவாதிகளை பார்க்க முடியாது.
எல்லோருமே மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் சொல்லி பூமிக்கு மேலாக தரைக்கு மேலாக கட்டணம் கட்டுவாங்க. இவனுங்க 260 கிலோமீட்டர் நீளமுள்ள குகைகள் அங்கு இருந்து அழிக்கப்பட்டிருக்கு. 20% இஸ்ரேல் அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. இதில் காசா ஹமாஸ் பகுதியில் அந்த 36% இருக்கின்ற சுரங்கங்கள் இன்னும் அழிக்கப்படவில்லை. குறிப்பாக காசா நகரத்தில் இருந்த சுரங்கங்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஹமாஸும் இந்த இஸ்லாமிய அரபு நாடுகளும் எதிர்பார்க்கின்ற ஒன்னே ஒன்று, காசாவிற்குள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட வேண்டும். இஸ்ரேல் இராணுவத்தால், இஸ்ரேலால் அதிக எண்ணிக்கையில் அந்த மக்கள் கொல்லப்பட்டு மிகப்பெரிய பரிதாப கொந்தளிப்பு சூழ்நிலை உலகம் முழுவதும் உருவாக வேண்டும். அப்பொழுது சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கும்போது இஸ்ரேல் இராணுவம் முற்றாக பின்வாங்கி செல்லும். மீண்டும் காசாவை முற்றாக கைப்பற்றி அதே ஆயுதங்களோடு இந்த இஸ்லாமிய நாடுகளில் பயங்கரவாத முகமாக பழையபடி செயல்பட வேண்டும் என்று ஒரு பேரழிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த பேரழிவு ஒருவேளை ஹமாஸாலேயே உருவாக்கப்படலாம். இன்றைய வந்த தகவல் அப்படிதான் இருக்கு. அதாவது ஏதாவது இஸ்ரேலை தூண்டி மிகப்பெரிய பிரச்சனைக்கு இஸ்ரேல் இராணுவத்தை வர வைக்கலாம், அல்லது ஹமாஸே ஏதாவது ஒரு யோசனையில் ஒரு பேரழிவை, குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் கொல்லப்படுவது மிகப்பெரிய எண்ணிக்கையில் காட்டி சர்வதேச அனுதாபத்தை பெற்று இஸ்ரேல் இராணுவத்தை பின் வாங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் காசாவை கைப்பற்றலாம்னு சொல்லி இதுக்கு அவங்க இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டுக்குள்ள நடந்துவிடும், அதுவரைக்கும் பிரச்சனையை இழுக்கலாம்னு சொல்லி கத்தார், துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து இதோட ஆலோசனையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இழப்பை ஹமாஸுக்கு ஏற்படுத்தியும் பழைய எண்ணிக்கையில் எப்படி ஹமாஸ் திரும்ப வந்தார்கள் அப்படின்னா, இன்றைக்கு காசாவிற்குள் பணம் புழங்கும் நபர்கள் என்று பார்த்தால் ஹமாஸ் பயங்கரவாத பன்றிகள் மட்டுமே. அவனுக்கு கையில் தான் பணம் என்று ஒன்று புழங்குது. ஏன்னா இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த மக்களுடைய நல்வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு அவசியமே இல்லை. பில் கிளின்டன் சொன்னது போல ஒரு சுதந்திர நாடு, அவர்களும் முன்னேறலாம், உலகத்தையும் முன்னேற்றலாம், இந்த சின்ன அக்கறையும் அவனுக்கு இல்லை இந்த நாடுகளுக்கு. மாறாக இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு தொடர்ச்சியாக ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நிவாரணப் பொருட்கள் கொடுக்காம இருக்கவே முடியாது. 22 லட்சம் மக்கள் பக்கம் அங்கே இருக்காங்க. நிவாரணப் பொருட்கள் அமெரிக்கா தலைமையில் வெள்ளம் போல காசாக்குள்ள போயிட்டு இருக்கு. தினம் தினம் அதில் கணிசமாக பிடுங்கி கைப்பற்றுவது ஹமாஸுடைய வேலை. கைப்பற்றி அந்த பொருட்களை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத இயக்கத்தை வளர்த்துக்கிட்டே வராங்க. அதையும் தாண்டி அந்த பெண்களையே, அந்த காசா பெண்களையே பணம் கொடுக்கிறோம், அவங்களுக்கு ஒருவேளை பணம் அல்லது இந்த நிவாரணப் பொருட்களுக்காக அவர்கள் பெண்களையே விபச்சாரத்துக்கு இவர்கள் அழைத்து உபயோகப்படுத்துவது, இதெல்லாம் தொடர்ச்சியாக காசாவில் நடந்து கொண்டே இருக்கு. இதற்கு பதிலடி தரும் விதமாக இஸ்ரேல் இராணுவமும் தயாராக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்நேரமும் இப்படி எல்லையில் ஒரு பன்றிகளை, பயங்கரவாத பன்றிகளை வைத்து மேய்த்து கொண்டு இருக்கவே முடியாது. ஏதாவது நிச்சயமாக இஸ்ரேல் செய்ய வேண்டும். எனக்கெல்லாம் என்னெல்லாம் கேட்டால் அந்த மொத்த மக்கள் தொகையுமே வலுக்கட்டாயமாக, அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது, வலுக்கட்டாயமாக அடித்து விரட்டி எங்காவது ஒரு தீவில் கொண்டு போய் இறக்கி விடுவது தான். சுற்றி கடல் மட்டும் இருக்கணும், அந்த கடலுக்குள்ள முழுவதும் முதலைகளாக இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல இவங்களை இறக்கி விடுறது தான் மிக சரியான காரியம். இஸ்ரேலும் தயாராக இருக்காங்க. இன்னைக்கு அந்த பகுதியில் 42 மிலிட்ரி போஸ்ட் இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இவர்களுக்கும் காசா ஹமாஸுக்கும் இடையே 42 இராணுவ சோதனை சாவடிகள், 42 அதில் இராணுவ வீரர்களை தாண்டி தான் ஹமாஸ் வரணும். நடக்காத காரியம். இரண்டாவது, வாகன எதிர்ப்பு பீரங்கி படை. ஒருவேளை இந்த ஹமாஸ் பன்றிகள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய வாகன எதிர்ப்பு பீரங்கி படைகளையும் வச்சிருக்காங்க.
10 மீட்டர் உயரமுள்ள பாதுகாப்பு வேலி அங்கங்கே நிறுவியிருக்கிறாங்க மின்சார வசதியோடு. 5 இன்ஃபென்ட்ரி பிரிகேட் உள்ள இருக்கு. அதாவது முதலில் தாக்கக்கூடிய காலாட்படை அப்படிம்பாங்க, அதுதான் இன்ஃபென்ட்ரி பிரிகேட். 5 படைகளை இன்னைக்கு காசாக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. தாண்டி ஆர்மர்டு பிரிகேட், கவச வாகன பீரங்கி வாகன மிகப்பெரிய படையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் உள்ள வச்சுருக்காங்க. இன்றைக்கு உக்ரைனை போல தனியாக ட்ரோன் படை என்று இஸ்ரேல் வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக சத்தமே இல்லாமல் அவருக்கு தெரியாமல் அவர்களை கண்காணிக்கக்கூடிய எண்ணற்ற ட்ரோன்களை வைத்து அதை ஒரு தனியான படையாக வைத்து இந்த பன்றிகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் 7 நாட்களும் மொத்தமாக 365 நாட்களும் காசா உற்று பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதை தாண்டி தான் இந்த அரபு நாடுகளின் பணத்தால் இன்னைக்கு பணத்தை எப்படினாலும் உள்ள கொண்டு வரலாம். இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் பழைய நிலைமை எண்ணிக்கையில் போயிருக்கு. இன்றைக்கு இஸ்ரேல் தரப்பு 100% வெற்றியோடு காசாவில் காணப்படுது சொல்லலாம். அந்த நகரத்தையே மண்மேடு ஆக்கி காமிச்சிருக்காங்க. தற்சமயம் கடந்த 1 மாதம் 2 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் இராணுவ வீர தரப்பில் ஒரே ஒருவர் உயிரிழப்பு இல்லை, ஒரே ஒருவர் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் காயப்படுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு தீவிரமான இடைவேளையும் தீவிரமான கண்காணிப்பும் சென்றுட்டு இருக்கு. அதைவிட இந்த காசா பயங்கரவாத பிரிய மக்களால் ஒரே ஒரு இஸ்ரேலிய பொதுமக்கள் விரல் கூட தொடப்படவில்லை. அந்த அளவுக்கு காசாவை பின்னுக்கு தள்ளி இஸ்ரேல் ராணுவம் அவர்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு பின்னால 800 ஹமாஸ் பழைய பயங்கரவாதிகள், தலைமை தளபதி, தலைவன் உட்பட அனைவரையுமே இஸ்ரேல் கொன்றுவிட்டார்கள். இது மகத்தான வெற்றியாக இஸ்ரேல் தரப்புக்கு பார்க்கப்படுது. ஆனால் இந்த வெளிநாட்டு வாழும் தலைவர்கள், டிஃபேக்டோ லீடர்ஸ், அதில் இன்னைக்கு கலீல் அல் ஹையா பாகிஸ்தான் பின்னணியில் இருக்கு, கத்தார் பின்னணியில் இருக்கு, துருக்கி எகிப்து பின்னணியிலிருந்து அவனை வைத்து கொண்டு மிகப்பெரிய அளவு ஏதாவது சாதிக்கலாம், திரும்பவும் காசாவுக்குள் இந்த பயங்கரவாதத்தை பரப்பலாம்னு சொல்லி இந்த நாடுகள் காத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இத்தனை பேர்த்தை கொண்டுமே இன்றைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொல்லும் இலக்கு கொலைகள் தொடருது. அதாவது இஸ்ரேலுக்கு என்ன கோபம்னா, இவ்வளோ பெரிய பேரழிவை கொடுத்துமே நியாயமான முடிவுக்கு வராம திரும்பவும் அவர்கள் பாதைக்கு போவது மிகப்பெரிய ஆத்திரத்தை தருகிறது. அதனால இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு கொலை செய்வது இப்பொழுது உச்சத்தில் இருக்கு காசாவில். தினம் 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 காசா பயங்கரவாதிகள் பயங்கரமாக கொல்லப்படுறாங்க. எனது அடுத்த பதிவு இந்த வாரத்தில் கொல்லப்பட்ட ஹமாஸ் பன்றிகள் பெரிய அளவு பண்ணியிருக்காங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். இது இன்றைய ஹமாஸ் நிலைமை மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இலக்கு கொலைகள் உச்சத்தில் போயிட்டு இருக்கு. இப்படி இஸ்ரேல் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக சொல்லலாம். இன்றைக்கு காசா 3ஆக பிரிக்கப்படுது. ஒன்று ஹமாஸ், அதை ஊக்குவிக்கும், திரும்ப அவர்களை கொண்டு வர முயற்சிக்கும் இந்த 4 நாடுகள், கத்தார், துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நியாயமான முறையில் இருக்கும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, திரும்ப காசாவை கட்டித்தரோம். இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்கட்டும், காசாவிலிருந்து எவனும் ஊடுருவ முடியாதபடி அந்த அளவுக்கு இடைவேளை ஏற்படுத்தி மதிர்ச்சுவர்கள், சர்வதேச வீரர்களை வைத்து, குறிப்பாக உகாண்டா, மொராக்கோ, புருனே இவர்களை வைத்து ஒரு நியாயமான பாதுகாப்பு, இருதரப்பும் நிம்மதியாக வாழ இது அமெரிக்கா ஒரு தரப்பில் செஞ்சுட்டு இருக்காங்க. 3வது தரப்பு இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் இராணுவம். இது 3 பேருமே அங்கே 3 கோணத்தில் காசாவில் செயல்படுறாங்க. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எதிர்பார்ப்பது ஒரு பேரழிவு காசாக்குள்ள. அந்த மக்கள் அவர்கள் மக்களே பல மிகப்பெரிய எண்ணிக்கையில் செத்து மடியும் பேரழிவை அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அமெரிக்க நியாயமான ஒரு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவங்க காத்துட்டு இருக்காங்க. 3வது இப்பொழுது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா,
இந்த 36% அவன்கிட்ட இருக்கனால தான் அவன் இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். குறிப்பாக காசா நகரம் அழிக்கப்படாமல் இருப்பதனால தான் இவனுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவனுக்கு ஆயுதம் ஒப்படைப்பது போல தெரியவில்லை, சண்டைக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு தரைவழி சண்டை, மிகப்பெரிய அளவு தரைவழி சண்டை. இந்த காசா 36% உள்ள போய் காசா நகரத்தை அழித்து இப்பொழுது இணைந்த இந்த பயங்கரவாதிகள் தேடி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சண்டை, மிகப்பெரிய யுத்தத்தை நோக்கி இஸ்ரேல் இராணுவம், அவருடைய பீரங்கி படைகள், அவருடைய கவச வாகனங்கள் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. அநேக டாங்குகளை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு காசா நிலை. நல்லபடி இருந்தால் அவங்க நல்லபடியாக இருக்கலாம். அவருடைய பிறப்பு, அவருடைய போதனை, இதில் எல்லாவற்றிலும் உள்ள சித்தாந்த தவறுகள் மீண்டும் ஒரு போரை நோக்கி அந்த பகுதியை இழுத்து செல்கிறது. நன்றிகள்.